அண்டர் பாடி பெயிண்டிங் எப்போ அடிக்கணும், எப்படி அடிக்கணும், எங்கே அடிக்கணும். இந்த அண்டர் பாடி பெயிண்டிங் பற்றி சார் ஒரு கிளைண்ட் ஒருத்தர் சொல்லியிருந்தார். அண்டர் பாடி முழுக்க முழுக்க வியாபாரத்தன்மை தேவையில்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். இங்கே எல்லாமே அளவுகோல் தான் சார் நிர்ணயிக்குது. அவர் சொன்ன வார்த்தையில் தவறு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் எத்தனை அளவுக்கு உண்மை இருக்குன்றதான் எங்கள் மேட்டர். அண்டர் பாடி பெயிண்டிங் சார் நம்ம புது வண்டி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அப்ரூவல் கொடுத்துட்றோம் அடிக்க சொல்லி. அவங்க பெருவாரி, எல்லாரையும் நான் சொல்ல மாட்டேன், பெருவாரியான கார் நிறுவனம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வீல் லைனர்னு சொல்லக்கூடிய இந்த பிளாஸ்டிக் மேலேயே அப்படியே பெயிண்ட் பண்ணிடுறாங்க சார். நம்ம கிட்ட சர்வீஸ் வரக்குள்ள நம்ம பார்ப்போம். என்ன பண்ணணும்னா இந்த வீல் லைனர் இது வந்து பிளாஸ்டிக் சார். இந்த பிளாஸ்டிக்கை கட்டிட்டு உள்ளுக்குள்ள இருக்கிற மெட்டல்ல நம்ம பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா வண்டியோடைய செரிக்கிற தன்மை வெகுவாக குறையும். அது எப்போ அடிக்கணும் திரும்பவும் சொல்கிறேன் சார். நம்ம மார்க்கெட்டில் பணம் அதிகம் கொடுத்து வாங்குற வண்டியில் அண்டர் பாடி பெயிண்டிங் முதல்ல 5 வருஷத்துக்கு தேவையே கிடையாது. மார்க்கெட்டில் கம்மியாக விலை கொடுத்து வாங்குற வண்டியில் தேவைப்படுது, நிச்சயமாக அடித்து தான் ஆகணும். அப்படி அடிக்கும்போது மறந்துடாதீங்க, இந்த வீல் லைனரை கைட்ட சொல்லி அடித்து பாருங்கள், உங்கள் வண்டி பெட்டராக இருக்கும். கீழே செரிச்சுன்னா வண்டியோட உறுதித்தன்மையே போயிடும், நமக்கே கான்ஃபிடென்ட் குறைஞ்சிடும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். தேங்க்யூ.